மத்திய கிழக்கில் வார்த்தை போர் உச்சக்கட்டத்தை எட்டியுள்ளது. ஈரானுடன் பேச்சுவார்த்தை வெற்றிகரமாக நடக்கிறது என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அதிரடி அறிவிப்பை வெளியிட்டு 5 நாட்களுக்கு போரை ஒத்திவைத்துள்ளார். ஆனால் அடுத்த சில நிமிடங்களிலேயே அப்படியொரு பேச்சுவார்த்தையே நடக்கவில்லை என ஈரான் பதிலடி கொடுத்துள்ளது. ட்ரம்பின் அறிவிப்பை அடுத்து உலக சந்தையில் கச்சா எண்ணெய் விலை 7% சரிந்தது ஏன்? ட்ரம்ப் உண்மையிலேயே பின்வாங்குகிறாரா அல்லது இது ஒரு இராணுவ தந்திரமா? வார இறுதியில் ஈரானுக்கு கடுமையான எச்சரிக்கைகளை விடுத்திருந்த அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் இன்று தனது நிலைப்பாட்டை அப்படியே மாற்றிக்கொண்டார். கடந்த 2 நாட்களாக ஈரானுடன் மிகவும் நல்ல மற்றும் பயனுள்ள பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றுள்ளதாக கூறி உலகையே ஆச்சரியத்தில் ஆழ்த்தியுள்ளார். இதன் விளைவாக ஈரானின் எரிசக்தி அமைப்புகள் மீது திட்டமிடப்பட்டிருந்த தாக்குதல்களை அடுத்த 5 நாட்களுக்கு ஒத்திவைக்குமாறு அமெரிக்க போர் திணைக்களத்திற்கு அவர் உத்தரவிட்டுள்ளார். ஈரானை பணிய வைக்க ட்ரம்ப் எடுத்த ராஜதந்திர நகர்வாகவே இது பார்க்கப்பட்டது. ஆனால் ட்ரம்பின் இந்த மகிழ்ச்சி நீண்ட நேரம் நீடிக்கவில்லை. ஈரானின் புரட்சிகர பாதுகாப்பு படையுடன் தொடர்புடைய ஃபாஸ் செய்தி நிறுவனம் ட்ரம்புடன் நேரடி அல்லது மறைமுகமான எந்த ஒரு பேச்சுவார்த்தையும் நடைபெறவில்லை என திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. ஈரானிய அதிகாரியொருவர் கூறுகையில், மேற்கு ஆசியாவில் உள்ள அனைத்து மின் உற்பத்தி நிலையங்களும் எங்களது தாக்குதல் இலக்குகளில் அடங்கும் என்பதை தெரிந்து கொண்ட பின்னரே ட்ரம்ப் தற்போது பின்வாங்கியுள்ளார் என எள்ளி நகையாடியுள்ளார். ட்ரம்பின் கூற்றுகள் வெறும் கால அவகாசம் பெறுவதற்கான நாடகம் என ஈரான் அரசு ஊடகங்கள் சாடியுள்ளன. ட்ரம்பின் இந்த 5 நாள் போர் ஒத்திவைப்பு அறிவிப்பு வெளியான உடனேயே உலக சந்தையில் கச்சா எண்ணெய் விலையில் மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட்டது. இன்று காலை ஒரு பீப்பாய் $114 இருந்த பிரெண்ட் ரக கச்சா எண்ணெய் விலை சுமார் 7% சரிந்து $99 கீழே குறைவடைந்துள்ளது. அதேபோல அமெரிக்க WTI எண்ணெய் விலையும் 8% சரிந்து $90 குறைவடைந்துள்ளது. போர் நின்றுவிடும் என்ற நம்பிக்கையில் சந்தை இப்படி எதிர்வினையாற்றினாலும் ஈரானின் மறுப்பு செய்தி மீண்டும் எண்ணெய் விலையை உயர்த்தக்கூடும் என பொருளாதார நிபுணர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். பிராந்திய நாடுகளிடமிருந்து பதட்டத்தை குறைக்க பல முயற்சிகள் எடுக்கப்பட்டு வருவதாக ஈரானின் வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ஆனால் ஈரானின் பதில் மிகவும் தெளிவாக உள்ளது. இந்த போரை தொடங்கிய தரப்பு நாங்கள் அல்ல. எனவே சமாதான கோரிக்கைகள் அனைத்தும் வாஷிங்டனிடம்தான் அனுப்பப்பட வேண்டும். அமெரிக்கா மற்றும் ஈரான் ஆகிய இரு நாடுகளும் முரண்பட்ட தகவல்களை வெளியிட்டு வருவதால் சர்வதேச அரசியலில் பெரும் குழப்பமும் பரபரப்பும் நிலவி வருகின்றது. ட்ரம்பின் 5 நாள் ஒத்திவைப்பு ஒரு இராணுவ வியூகமா அல்லது உண்மையிலேயே ஈரான் அமெரிக்காவை மிரட்டி பணிய வைத்துள்ளதா? அடுத்த 5 நாட்களில் மத்திய கிழக்கு அமைதிக்கு திரும்புமா அல்லது இன்னும் பெரிய தாக்குதலுக்கு தயாராகிறதா?